அச்சோ, என்ன பண்ணுறது எனக்கு புரிய மாட்டேங்குதே. யார்கிட்ட போய் கேட்பேன்? வணக்கம் கார்த்திகா, என்னோட பேர் சஷினி. வணக்கம், வணக்கம். சஷினி, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும் சுவாசிக்குமா? இது டீச்சர் சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ நான் ஸ்கூலுக்கு வரல கார்த்திகா. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன். எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்கிட்ட இருக்கிற கேள்வியில் நான் மட்டும் கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. கார்த்திகா, நுண்ணுயிர்னா என்ன? நுண்ணுயிர்னா நம்மளால் ஒரு கண்ணால் பார்க்காது ரொம்ப சின்ன உயிரினம். நுண்ணுயிர் எத்தனை வகை இருக்குது கார்த்திகா? மொத்தம் 5 வகை இருக்குது. என்னென்ன? நான் சொல்கிறேன். பிச்சியம், நெச்சியம், பூஞ்சனம், புரோட்டோசோவா, அல்கா. நீங்கள் சொன்னீங்க கார்த்திகா, நுண்ணுயிரை கண்ணால் பார்க்க முடியும். அப்போ நம்ம எதை வச்சு பார்க்கலாம்? 2 பொருளை வச்சு பார்க்கலாம். என்னென்ன? உறுப்பேற்காடி நுண்ணோக்கம். ஆனால் சில நுண்ணுயிரை சில நேரத்தில் நம்ம ஒரு கண்ணால் கூட பார்க்கலாம். ஓ, எனக்கு ஒரு கேள்வி. நுண்ணுயிர் நல்லதா கெட்டதா? சஸ்வினி, நுண்ணுயிரில் நல்லதோ இருக்குது, கெட்டதோ இருக்குது. உதாரணம்? இப்போ நம்ம நொதிமத்தை பயன்படுத்தி உணவை உருவாக்கலாம். அதோட உதாரணங்கள் டோனாட், ரொட்டி, பாப்பாய், தேத்தேஸ், அரிச்சல். இதை பயன்படுத்தி நம்ம உணவெல்லாம் தயாரிக்கலாம். நுண்ணுயிர் சுவாசிக்குமா? இதை கண்டுபிடிப்ப 3 பேரும் ஒரு பரிசோதனை செய்யலாம். பாருங்கள், வாங்கள் போகும். கார்த்திகா, நம்ம பரிசோதனை செய்ய என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் கார்த்திகா? 500 ml வெதுவெதுப்பான நீர், நொதிமம், 2 பெலூன்கள், நூல், 2 நீர் பொட்டிகள், அடிக்கோல், 1 புனல், 1 நீர் உருளை, சீனி, 1 தேக்கரண்டி. கார்த்திகா, நம்மளுக்கு பரிசோதனை செய்யறதுக்கான பொருட்கள்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன கார்த்திகா பண்ணணும்? 2 பொட்டியிலும் வெதுவெதுப்பான நீரை ஊற்றவும். நீர் ஊற்றியாச்சு கார்த்திகா. 2 பொட்டியிலும் 1 தேக்கரண்டி சீனியை போட வேண்டும். ஒரு பொட்டியில் மட்டுமே நொதிமத்தை சேர்க்க வேண்டும். உடனே 2 பொட்டி வாய் பகுதியில் 2 பெலூன்களை பொருத்த வேண்டும். இரண்டு பெலூனை குலுக்க வேண்டும். 5 நிமிடம் கழித்து 2 பொட்டியையும் பார்க்கலாம். கார்த்திகா, அது எப்படி கார்த்திகா? 5 நிமிஷத்துல இது வெளிவடைஞ்சிருச்சு. ஆமாம் சசினி, இந்த நீர் போட்டியில் நம்ம நொதிமம் சேர்த்துருக்கோம். அதனால தான் நுண்ணுயிர்ப்பு சுவாசிக்கிறது. கார்த்திகா, எனக்கு நீ நுண்ணுயிர் சுவாசிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தனால உனக்கு நன்றி கார்த்திகா. அனைவருக்கும் நன்றி. விடை பெறுவது SJKT ஜான் ஆஃப் தமிழ் பள்ளி மாணவர்கள்.